வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பிஹேவியர் இந்த சோஷியல் கான்டெக்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட அவர் கட்ஸ் ஹெல்த், அதாவது நம்மளுடைய இன்டெஸ்டைன், நம்மளோட வயிறு எவ்வளோ சிறப்பாக பணி செய்கிறது, அதற்கேற்ப நம்மளுடைய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு. ஏன்னு கேட்டால், வயிறு சரியில்லை, இன்டைஜஷன் இருக்குது, சரியான சாப்பாடு பிடிக்கல, டேஸ்ட் இல்லை, அப்படின்லாம் டேஸ்ட்டு உணர முடியல, இந்த மாதிரி சிறு சிறு தொல்லைகள் இருக்குதுன்னு சொன்னால், அதற்கு ஏற்ப நம்மளுடைய பழகும் விதம், அடுத்தவர்களோட சக பயணிகளோட வெளியில் செல்லும்போது, சக ஊழியர்களோட அலுவலகத்தில் இருக்கும்போது, அப்புறம் அலுவலகத்தில் இருக்கும்போது இதுபோல் நடக்குது, அப்புறம் சக உறவினர்களோட ஒரு சோஷியல் கான்டெக்ட்டில் ஒரு கெட் டுகெதரில் இருக்கும்பொழுதெல்லாம் நமக்கு எதுவும் உபாதை இருக்குது அப்படின்னா அது நம்மளோட பழகிற விதத்தை பாதிக்கும். இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், த ஹேபிட்ஸ் விச் வி ஆர் இன்கல்கேட்டிங் இட் ஸ்லோலி ஷேப்ஸ் அவர் லைஃப், ஷேப்ஸ் அவர் பிஹேவியர் இன் த சோஷியல் கான்டெக்ட். அதுதான் அவுட்டர் லைனில் நம்ம புரிஞ்சுக்க போகிற விஷயம். த ஃபுட் யூ ஈட், த புக்ஸ் யூ ரீட், அது என்ன பண்ணோம், எது போல் புஸ்தகங்களை நம்ம படிக்கிறோம், எது போல் விஷயங்களில் நம்மளுக்கு சிறப்பான ஈடுபாடு இருக்குது அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் நம்மளோட திறமையும் நம்மளோட தரத்தையும் பற்றி சொல்லும். நம்ம எது போல் தரம் உள்ள புஸ்தகம் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உடனே பகவத்கீதை படிக்கிறேன், திருக்குறள் படிக்கிறேன், நாலடியார் படுத்து நாலடியாரில் இருக்கிற 400 பாடல்களில் எனக்கு 150 பாடல்கள் பார்க்காம பிழையில்லாமல் சொல்ல தெரியும், எழுத தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் அப்படி சொன்னாக்க ப்ரெசன்ட் டே சினாரியோவில் எவரிபடி எப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்மளை. தே வில் லுக் சம், ஒரு இன்னும் தெரியுமா, ஒரு தவறான கண்ணோட்டத்தில் சொல்லுவாங்க. இல்லைன்னா அது ஒரு ரெடிக்யூலஸாக ஆச்சரியத்தக்க, என்னடா இந்த காலத்தில் போய் இதெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, அறிவு பெருக்கிக் கொள்வதற்கு எந்த காலத்திலும் எப்பொழுதும் என்ன பண்ணலாம், இதுபோல் சிறப்பான நூல்களை படிக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கான்டெக்ஸ்டில் பிள்ளைங்களுக்கு எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்லை, அதுவும் நல்ல விஷயங்களில் முதலே இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, எது வேணால் படிக்கிறாங்க. அதனால் த புக்ஸ் யூ ரீட் தட் ஷேப்ஸ் யுவர் பிஹேவியர். அதில் இருக்கிற புஸ்தகத்தை படித்தா மட்டும் போகாது, அது சில புஸ்தகத்தில் என்ன இருக்கும், அதனுடைய சிறப்பான கொள்கைகள் தெரியும், எப்படி இருக்கணும், ஹவு டு டுவெல் த டே டு டே ரொட்டீன், வேர் டு லிவ், ஹவு டு இன்டராக்ட், அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. நம்ம திருக்குறள் படித்தோன்னு வைங்க, 3 அல்லது 4 வருடங்களுக்குள்ள சிறப்பாக அது படிச்சிட முடியும். ஒரு வருடமே போகிறோம், ஒரு வருடத்துக்கு டைம் இல்லை, நம்மளுக்கு வேறு நிறைய பிரவர்த்தகங்களாக இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும், அதுக்கு இவ்வளோ தூரம் முழு நேரம் செலவு பண்ண முடியாது அப்படின்னா, நிச்சயமாக ஒரு வருடம் போகிறோம். 133 அதிகாரம் இருக்குது அப்படின்னா 250 நாளில் படித்து முடிச்சுடலாம். அதுக்கப்புறம் விட்டு போகிறதெல்லாம் சேர்த்து நம்ம இன்னும் பண்ணலாம், இன்னும் ஒரு பாக்கி உள்ள 100 நாளில் படிக்கலாம். அதனால் 365ன்னு சொன்னால் 250, அப்புறம் 100 125னா 375, 13 மாதத்தில் நிச்சயமாக 133 அதிகாரமாக 133, அந்த மாதிரி ஒரு அதிகாரம் ஒரு மாதத்துக்குன்னு சொன்னால் 13 அல்லது 14 மாதத்தில் அது படித்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நேரத்தை செலவு பண்ண முடியும். அது எதற்கு, இதனோட அடிப்படை என்ன, த புக் யூ ரீட் தட் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல், வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஷேப்பிங் யுவர் லைஃப். அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி எந்த புத்தகத்தை படித்தா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, திருக்குறளில் படிக்கிற புக்ஸ் யூ ரீட், அது ஒரு சிறப்பான கருத்து இல்லைவா. இதனோட தொடர்பாக இதுக்கு தொடர்புடையது ஒரு 2-3 பதிவில் நம்ம பார்க்கலாம். எந்த புத்தகத்தெல்லாம் படித்தா எதை போல கருத்துக்கள் நம்ம உள்ளே என்ன பண்ணோம், ஆழமாக பதியும்னு. திருக்குறளை படித்தா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 செக்மெண்ட் இருக்குது. முதல் 2 செக்மெண்ட்டை படித்தாலே அதில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சினாலே போகிறோம், பாக்கி உள்ள லைஃப் நம்மளுக்கு சிறப்பாகவும் செம்மையாகவும் நேர்மையாகவும் எல்லாரோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அமையும். ஏன்னா அறத்துப்பால் படிக்கிறது நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட சக மாணவர்களோடு எப்படி பழகணும், நம்மளுடைய உறவினர்களோடு எப்படி பழகணும், எதற்குமே என்ன பண்ணோம், ஈடுபாடு காட்ட வேண்டும், எதிலிருந்து விலகி இருக்க வேண்டும், எதை யார் சொன்னால் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு. அதுக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட உண்டு. இந்த புத்தகத்தில் ஒரு அத்தியாயமும் இன்டர் ரிலேட்டட். ஒரு கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வானத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அதுபோல் வரிசையாக ஒரு அத்தியாயமும் ஒரு அதிகாரமும் அடுத்தடுத்து என்ன ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே இருக்கிறது. அது இல்லைன்னு நினைக்க முடியாது.
கல்வின்னு சொன்னால் கல்விக்கு அப்புறம் கேள்வி எப்படியெல்லாம் இருக்கணும், அதுக்கப்புறம் திறனுடவே இருக்கணும், அப்புறம் அறம் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. முதல்ல வரும்போதே, அதாவது அறத்துப்பால் பாடும்பொழுதே அது அறம் வலியுறுத்தல் அப்படின்னு சொன்னால் சிற்றினம் சேராமை அப்படிலாம் இருக்குது. யாரோடெல்லாம் பழகக்கூடாது, யாரோட பழக்கத்தை நம்ம ஒதுக்கி வைக்கணும், யாரோட பழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யார் வந்தால் நம்ம முகமன் கூறி வரவேற்க வேண்டும், யார் வந்தால் எல்லாரும் வந்தாலும் முகமன் வரவேற்கத்தான் வேணும். அதில் முகமன் கூறி வரவேற்பதும் அவர்களோடு என்ன அளவலாவதும் எப்படி அதை சிறப்புப்படுத்த முடியும், எந்த தருணங்களில் அதை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது இதுக்கு என்ன சொல்கிறது, த புக்ஸ் யூ ரீட் தட் ஷேப்ஸ் யுவர் கேரக்டர், த புக்ஸ் யூ ரீட் தட் ஷேப்ஸ் யுவர் மைண்ட், த புக்ஸ் யூ ரீட் wisely and என்ன effectively modifies your behavior. அப்புறம் decisively it turns your attitude அப்படிலாம் சொல்ல முடியும். இந்த வார்த்தைகள்லாம் தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் கலந்து சொல்கிறோம்னு சொன்னால் டிசசிவ்லி இட் ஷேப்ஸ் யுவர் ஆட்டிடியூட். நம்மளோட அப்ரோச், நம்மளோட கண்ணோட்டத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு சில புத்தகங்களின் சிறப்புத்தன்மை அமைந்திருக்கும். அதில் என்ன திருக்குறளை பற்றி சொல்ல ஆரம்பித்தாலே எவ்வளோ நேரம் சொல்கிறோம், எத்தனை பதிவு அதுக்கு சொல்ல முடியும் அப்படின்றது பெரிய விஷயந்தான். எல்லாமே நம்ம அவுட்டர் லைன் தான் சொல்கிறோம். அன்லஸ் அதர்வைஸ் 1 to 1 ஒரு 3 பேர் இருக்காங்க, 3 பேர் தொடர்ந்து கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு அடுத்தடுத்து பதில் சொல்லணும்னு சொன்னால் அதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயும் அதை டெவலப் பண்ணி சொல்ல முடியும். சின்ஸ் வி ஆர் டூயிங் இட் ஆன் அவர் ஓன். இங்கே கேள்விகளை தொடுப்பதற்கும் கேள்வி கலைகளால் துளைப்பதற்கும் யாரும் இல்லை, தயாராக இல்லைன்னும் போது ஆடியன்ஸ் நம்பர் குறைவாக இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், வி ஆர் டச்சிங் தி அவுட்டர் லைன் ஆஃப் தி கான்டெக்ஸ்ட். எல்லா கான்டெக்ட்லேயும் அவுட்டர் லைன் மட்டும்தான் பேசுகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அதனால் எந்த புத்தகத்தை படிக்கிறோமோ அது நம்மளுடைய கேரக்டரையும் நம்மளோட குணாதிசயங்களையும் சிறப்பு செய்யும், கேரக்டர்களை முடிவும் செய்யும். அதே மாதிரி த பீப்புள் வி ஆர் இன்டராக்டிங், வி ஆர் ஸ்பெண்டிங் டைம் வித். நம்ம ஒரு நாளில் எத்தனை யாரோடைய டைம் செலவு பண்ணுறோம் அப்படின்னா எத்தகைய மனிதர்களிடம், எதுபோல மனிதர்களிடம் நாம் நேரத்தை செலவாக்குகிறோம் அப்படின்னு யோசித்தமான அதற்கு ஏற்ப நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளோட இட் டிசசிவ்லி என்ன டிஃபைன்ஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப், இட் டிசசிவ்லி ஷேப்ஸ் யுவர் பர்சனாலிட்டி, இட் டிசசிவ்லி என்கரேஜஸ் யூ டு மூவ் ஃபர்தர் அப்படின்னு இருக்கும். அப்போ எது போல பழக்க நடத்தைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா யாரோட நம்ம பழகிறோம், யாரோட நம்ம அளவலாகிறோம். என்ன தெரியுமா, லிஷர் டைம்னு ஒன்று வச்சுக்கிறோம். அந்த டைமில் யாரோட பழகிறோம், எத்தகைய மனிதர்களிடம் நம்முடைய பழக்க நடத்தைகள் என்ன பரிமாறிக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா அது கூட என்ன இருக்கும், யாரோட அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அதெல்லாம் நம்மளோட நடைமுறை பாவனையிலும் பிரதிபலிக்கும். அதாவது சாதாரண ட்ரைவியலாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷன்லேருந்து சில அன்வான்ட் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் இது எல்லாமே நாம் யாரோட பழகிறோமோ அதற்கேற்ப நடக்கும். அதனால் எது போல் நடந்துக்கிறோம், இது முக்கியமான விஷயம். மோட்டிவேஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வெற்றி எங்கனம் கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வெற்றியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். யாரோட பழகினா நம்மளுக்கு தோல்வி கிடைக்கும், யாரோட பழகினா நம்மளுடைய என்ன அடுத்தது த ஃப்யூச்சர் வில் கெட் சபோர்டேஜ் சம்வேர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இன்னும் பேச வரவே இல்லை. வி ஆர் ஸ்பீக்கிங், நம்ம சேனலில் வி ஆர் ஸ்பீக்கிங் ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ். யூ ஷுட் டூ திஸ், யூ வில் கம் அவுட் லைக் திஸ், யூ ஷுட் டூ திஸ், இட் வில் எலிவேட் யூ. அதுபோல தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் த டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வி ஆர் இன்டராக்டிங், அதில் என்னது, த புக்ஸ் வி ஆர் ரீடிங் அவுட், த புக்ஸ் வி ஆர் ஃபாலோயிங், தட் டிசசிவ்லி ஷேப்ஸ் அவர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அது எது போல் இருக்குதுன்றத திருக்குறளில் கிடைக்கக்கூடிய சில அதிகாரங்களை பற்றியும் இன்னும் சில குணாதிசயங்களை பற்றியும், அதாவது வள்ளுவர் கூடக்கூடிய குணாதிசயங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அடுத்த பகுதியில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.